ஏசாமி வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு மிஸ்டேக்கா ஆதாம் பண்ண ஒவ்வொரு மிஸ்டேக்கா. ஆடம் அண்ட் ஈவ் வந்து they were tempted by sin. அதனால they fell into lust. How they were tempted? எப்படின்னா த்ரூ பிசிக்கல் வேர்ல்டு, த்ரூ சென்ஸ் வேர்ல்டு. எப்படி அந்த கனியை புசிக்க வச்சா நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில்னா த்ரூ லஸ்ட் ஆஃப் ஐஸ், த்ரூ லஸ்ட் ஆஃப் ஃப்ளெஷ் அண்ட் ப்ரைட் ஆஃப் லைஃப். எப்படி லஸ்ட் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்றேன்னா இந்த கனி பார்ப்பதற்கு அழகா இருக்குன்னு சொன்னான். அப்புறமா இந்த கனி புசிப்பதற்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு சொன்னான். அவளை கற்பனை பண்றான். நெக்ஸ்ட் வந்து எல்லா சென்ஸ் வேர்ல்ட்ல. நெக்ஸ்ட் வந்து நான் கடவுளை போல மாறிடுறேன், திஸ் ப்ரைட் ஆஃப் லைஃப். ஸோ இந்த மூணுமே டிசைர்ஸ் ஆஃப் ஃப்ளெஷ். பைபிள் சேஸ் the lust of eyes, lust of flesh and the pride of life are desires of flesh. ஸோ சேத்தனை சோதிச்சும் போது, டெம்ப்ட் பண்ணும் போது இந்த மூணு டிசைர்ஸ்லையும் ஆதாமும் ஏவாளும் விழுறாங்க. They fell into lust of eyes, lust of flesh and pride of life. These are desires of flesh. Jesus as second Adam என்ன பண்ணாரு? நம்மை போலவே சோதிக்கப்பட்டாரு. He had all the temptation of Eve that Eve and Adam faced. Lust of eyesல சாத்தான் தூண்டுறான், lust of fleshல சாத்தான் தூண்டுறான், pride of lifeல சாத்தான் தூண்டுறான். ஆனா ஏசாமி நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் பாவம் அறியாதவரா இருந்தார். He was without sin. Jesus was tempted like us, but he was without sin. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏவாள் விழுந்த 3 காரியம். அதனால தான் நம்ம இவ்வளோ ஃபேஸ் பண்றோம். ஏவாள் டெம்ப்ட் ஆனனால்தான் இவ்வளோ காரியம் வந்துச்சு. 2வது ஆதாம் வந்து ஏசாமி எப்படி என்ன மறுபடியும் ஜெயிக்க வச்சாரு, அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவரா டெம்டேஷனை ஜெயிக்க வைக்கிறாருன்னு பார்க்கலாம். அவருக்குள்ள நான் வாழும் போது I can overcome lust of eyes, lust of flesh and pride of life. When he lived here on earth, அவர் கிறிஸ்துவின் சிந்தனை உடையவரா இருந்தாரு. He was full of spirit. He made sure that he has attained the maturity of God. அதனால தான் 40 days fasting போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு எதுவுமே பெருசா தெரியல. கடவுள் என்ன பண்ணாருன்னா 40 days he fasted, grew in the knowledge of God. He attained the maturity. கடவுளோட வார்த்தையை எந்த விதத்துல தெரிஞ்சுக்கணுமோ ஆவியானவர் துணையை கொண்டு he was full of spirit and truth. வெறும் ட்ரூத் மட்டும் இருந்தா பத்தாது. ட்ரூத் உடைய உண்மையான ரெவலேஷன் காமிக்கிறதுக்கு you need to have the spirit of God. அதனால்தான் வந்து பீட்டரை பார்த்து கடவுள் சொல்ற தேவனுடைய ஆவியே அல்லாமல் இது வந்து மனுஷனோட ஆவியை உனக்கு வெளிப்படுத்தல. ஸோ the truth about Jesus, who Jesus was வந்து பீட்டர் சொல்றான், நீ தேவகுமாரன், நீ மெய்யான தேவகுமாரன், you're son of living God. அப்ப ஏசாமி சொல்றாரு இது மனுஷ ஞானத்துல இல்ல, ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்றாரு. அப்போ the revelation of the truth is very important, and the revelation of the truth should not come from worldly wisdom. The revelation of truth should come from spiritual wisdom, that is the Holy Spirit. The கிறிஸ்துவே தேவ ஞானமானார் நம்மளுக்கு to analyze every truth in his wisdom. So Jesus அப்படிதான் வளர்ந்தாரு. தேவ ஞானத்தை எப்படி வளர்ந்தாரு? Nobody thought him. அவர் எந்த சர்ச்சில் போயிட்டு உட்காந்துட்டு பாஸ்டர் சொல்றத கேட்டுட்டு இல்லை. அவர் தனியா போய் ஆவியானவர் சொல்றதை கேட்டு ஞானத்துல வளர்ந்தாரு, தேவ ஞானத்துல வளர்ந்தாரு. Holy Spirit taught him. அதெல்லாம் வசனம் சொல்லுது, you have received the Holy One. No one has to teach you. The Holy One will teach you all the truth. Now life comes from the truth. அப்படிப்பட்ட Holy One you have received. ஏசாமிக்குள்ள இருந்த அதே Holy One is in you. He will teach you all the truth. அப்போ நீ வந்து மற்றவங்க தேடி போக வேணாம் அப்படின்னு வந்து கடவுள் வாட்ஸ்அப். ஏசாமி தன்னுடைய லைஃப்ல என்ன பண்ணா, யாரை தேடியும் போல, யாருக்கிட்டையும். அதனால எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இந்த ஞானம் அவருக்கு வந்துச்சு? இது சாதாரண தச்சனுடைய மகன் அல்லவா, எப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்துச்சு, யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்னு வந்து கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா யாருக்குமே இப்படி சிந்திக்க முடியல. ஏசாமி பார்த்த விதத்துல வசனங்களை பார்க்க முடியல. யாருக்குமே அப்படிப்பட்ட வெளிப்பாடு இல்லை. ஏன்னா இதுல இருந்து நல்லா தெரியுது, பீப்புள் கேட்ட கேள்வியில இருந்தே ஆவியானவர் தான் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. ஏசாமி வந்து ஆவியானவர் தான், Father Spirit taught him the truth. 40 நாள் வந்து ஆவியானவர் அவரை போஷிக்கிறார். மனுஷனுடைய வார்த்தையினால், மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் இருந்து 40 days ஃபாஸ்டிங் இருந்து எவ்வளவு வீக் ஆவாங்க. ஆனா he lived by the word of God. ஆனா இந்த மெயினா வந்து
ஆவியானவர் எப்ப டெஸ்ட் வைக்கிறது, டீச்சர் வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா, நான் டீச் பண்ண பாடத்தை ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களா, ஒழுங்கான வழியில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களா, ஒழுங்கான காதுகளோட கேட்டாங்களா, ஒழுங்கான மைண்ட் செட்டோட கேட்டாங்களான்னு சொல்லிட்டு ஆவியானவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். 40 நாள் அவரை போதிச்சுட்டு he was full of spirit. Jesus was full of knowledge and truth, and also he was full of spirit. இப்போ வந்து ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, அவர் மாம்ச டிசைர்ஸ்ல விழுறாரான்னு சொல்லிட்டு சாத்தானால் சோதிக்கப்படும்படி ஆவியானவரே அவரை வனாந்தரத்துல வழி நடத்துறாரு. The Spirit of God led him to be tempted. எதுக்கு temptation? It was a test of his maturity in God's wisdom. So எவ்வளவு தூரம் தேவ ஞானத்துல வளர்ந்திருக்காருன்னு காமிக்கிறதுக்கு ஆவியானால வழி நடத்தப்பட்டாரு டெசர்ட்ல. இப்போ அந்த 3 டெம்டேஷனும், ஏவாளுக்கு வந்து 3 டெம்டேஷன் தான், பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏசாமிக்கு வந்து 3 டெம்டேஷனும், லஸ்ட் ஆஃப் ஐஸ், லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ், ப்ரைட் ஆஃப் லைஃப். அவர் நிறைய ஜெயிச்சிருக்காரு உலகத்துல வாழும் போது. இப்போ நான் ஷார்ட் எக்ஸாம்பிள் டெசர்ட்ல நடந்தது பெர்ஃபெக்டா இருக்கும்னு நான் சொல்றேன். அவர் எல்லாத்தையும் லைஃப் ஃபுல்லாவே அவர் வந்து ஆவியானவர் துணையோட தான் வாழ்ந்தாரு, எல்லாமே ஆவிக்கேற்றபடி ஜட்ஜ் பண்ணாரு. ஆனா இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்து எப்படி ஏதேன் தோட்டத்துல எந்த நாள வஞ்சிக்கப்பட்டாலோ ஏவாளு, அந்த வஞ்சனையை எப்படி ஜெயித்தாரு, அந்த டெம்டேஷனை எப்படி ஜெயித்து he was without sin ன்னு நம்ம பார்க்க போறோம். So he was tempted by lust of eyes, lust of flesh, pride of life. Similarly, Jesus also was tempted. Yeah, in desert. எங்கெல்லாம் டெசர்ட்ல சாத்தான் வந்து என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் டெம்டேஷன் லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ். இந்த கல்லை காமிச்சு பசியா இருக்கிறது தெரியுது, 40 நாள் சாப்பிடல, இந்த கல்லெல்லாம் வந்து ஃபுட்டா ஆக்க சொல்றேன், பிரெட் ஆக்க சொல்றேன். ஏசாமி என்ன சொல்றாரு, இஃப் யூ ஆர் a son of God, சேட்டன் சொல்றான் turn the stones into bread and feed yourself ன்னு சொல்றான். ஆனா ஏசாமி என்ன சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான். ஏன்னா ஏசாமி தெரியும் 40 நாள் அவர் சாப்பிடாம உயிரோட இருந்திருக்காரு. கடவுளோட வார்த்தையினால, வெறும் சாப்பிடாம இருந்து உலக கருத்து செய்யல, கடவுள் வார்த்தையினால வாழ்ந்திருக்காரு. வார்த்தை அவர் ஜீவ அப்பமா மாறி இருக்கு. அப்போ வார்த்தையினால வாழ்ந்தனால he was very sure இந்த பசியை தீக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய காரியமே இல்லை. இந்த மாம்ச பசியை தீக்கிறது கடவுளுக்கு லேசான காரியம். ஏன்னா ஏசாமி சொல்றாரு, நான் கமெண்ட் பண்ண ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சர்வ் பண்ணுவாங்க, ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் நடந்திருக்கு ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல. எலியா வந்து ரொம்ப ஜெசபேலுக்காக பயந்து ஓடி டயர்ட் ஆகும் போது, பிசிக்கல் டயர்ட்னஸ் வரும்போது அவர் என்ன புலம்புறாருன்னா, செத்து போயிட்டா நல்லா இருக்கும் அப்படி சொல்லும் போது ஏஞ்சல் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு எலியா தீர்க்கதரிசிக்கு. அப்புறமா அவர் ரெஸ்ட் எடுத்தோடனே நார்மல் ஆயிடுறாரு. அதே மாதிரிதான் ஏசாமி நினைச்சிருந்தா அவர் அவ்வளவு டயர்டா இருந்தாலும் கடவுள் அவர் கமெண்ட் பண்ணா அவ்வளவு ஏஞ்சல்ஸ் வருவாங்க. மோரோவர் ஏசாமி ஏற்கனவே 5000 பேரை போஷிச்சாரு. அவர் நினைச்சிருந்தா அப்பவே கல் அப்பமா மாத்திருக்க முடியும். எப்படி அந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு மாத்தினாரோ, இந்த கல் அப்பமா மாத்துறது பெரிய காரியமே கிடையாது. அது மட்டும் இல்லாலும் மண்ணாட்டம் வானத்துல இருந்து பொழிஞ்சிருக்கலாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மண்ணா பொழிஞ்ச மாதிரி ஃபாதர் நினைச்சிருந்தா மண்ணா பொழி வச்சிருக்கலாம். இல்லைன்னா ஜான் வந்து இருக்கும் போது, அவர் பசியா இருக்கும்போது காகங்கள் வந்து போஷிச்ச மாதிரி காக்கா வச்சு கூட போஷிச்சிருக்கலாம். God has many ways to feed his son Jesus. ஆனா Jesus knew it. Father நினைச்சா எப்படியான போஷிக்கலாம். என்ன ஈவன் Jesus can use his own authority. அதனால சொல்றாரு, இப்போ வந்து இந்த வசனம் தப்பா இருக்கும். எந்த வசனம் தெரியுமா, தேவனுக்கு சமமா இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தினார். இப்போ தேவனுக்கு சமமா இருக்காரு ஏசாமி. அவர் நினைச்சா அந்த கல்ல அப்பமா மாத்த முடியும். ஆனா அது கொள்ளையாடின பொருளா எண்ணல. கடவுள் சொன்னாதான் நான் பண்ணுவேன். Only when my time comes I will do miracle. Because Jesus sees what the Father does and does. சும்மா யாரும் வந்து சொல்லிடுறாங்க, நீ கடவுளோட பிள்ளைனா ப்ரூவ் பண்ணு, இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட், இந்த கல்ல அப்பமா மாத்தி. இல்ல அவன் சொல்றதுனால பண்றது இல்ல,
கடவுள் பண்றத பார்த்து whatever my father does I will do. The son cannot do anything by himself. Whatever the father does. பரலோகத்துல எந்த காட்சியை நான் பாக்குறேனோ அதுதான் நான் செய்வேன். கல்ல அப்பமா மாத்துறதை அவர் பார்க்கல. ஆனா சாத்தான் சொல்றான் கல்ல வந்து அப்பமா மாத்துங்க. அது அவர் பண்ணல. To prove that he was a child of God. See, we need not prove to anyone that we are a child of God by doing something. Obey God. கடவுள் என்ன சொல்றாரு, நேரம் வரவில்லைன்னு சொல்றாரு. எப்பன்னா தண்ணீரை திராட்சரசமா மாத்தணும்னு தன்னை சொந்த மதர் சொல்றாங்க. எவ்வளவு எமோஷனல் திங்ஸ் இருக்கும் அங்க. ஆனா ஏசாமி சொல்ற, என் ஸ்திரீயே என் வேலை வரவில்லை, என் அப்பா செய்த பத்தி நான் செய்வேன், நீ இங்க கம்பல் பண்றதுனால நான் செய்ய மாட்டேன். அதே மாதிரி அவங்க பிரதர்ஸ் சொல்றாங்க, நீங்க வெளியே போய் நிறைய மிரக்கிள்ஸ் செய், அப்பதான் பப்ளிஷ், அப்பதான் நீ பாப்புலரா ஆவ அப்படின்னு சொல்லிட்டு ஏசாமி கிட்ட வந்து அவங்க பிரதர்ஸ் சொல்றாங்க, என்னுடைய வேலை இன்னும் வரல, பிதாவின் நேரமே என்னுடைய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவின் நேரத்துக்கும் அவர் பண்ற ஆக்ஷனையும் பார்த்து பண்ணவர். இந்த சாத்தா வந்து சொல்றாங்க கல் அப்பமா மாத்தினா உடனே மாத்திடுவாரா? மாத்த மாட்டாரு. அப்போ he overcame the lust of flesh. பசி. அப்ப என்னன்னா, இந்த கல்ல நினைச்சிருந்தா அப்பமா தேவனுக்கு சமமா இருந்தாரு, நினைச்சிருந்தா உடனே சொன்னவனே கல்ல அப்பமா மாறி இருக்கும். ஒரு கமாண்ட்மெண்ட் போதும். ஆனா he didn't do because he knew யார்கிட்ட இருந்து இந்த பேச்சு வருதுன்னு தெரியும். சாத்தான் கிட்ட நான் ஏன் ப்ரூவ் பண்ணணும், யாருக்கிட்டே நான் ப்ரூவ் பண்ண, கடவுள் சொல்றதான் செய்வேன். இந்த கல்ல அப்பமா மாத்தின ஃபாதர் சொல்லியிருந்தா செஞ்சிருப்பாரு. ஆனா சாத்தான் சொல்லி செய்ய மாட்டாரு. அதுல ஐடென்டிட்டி வேற. இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட், ஐடென்டிட்டி, நீ கடவுளோட பிள்ளையா, நீ கடவுளோட பிள்ளையா, அதுக்கு நான் பண்ணவே கூடாது. சோ இதுதான் வந்து சாத்தானும் ஏவாள் கிட்ட சொன்னான். அப்படியா சொன்னாரு கடவுள்? கனியை சாப்பிடக்கூடாதா சொன்னாரு? எல்லாமே கொஸ்டினா கேட்கிறான். நீ கடவுளோட பிள்ளையானால் கொஸ்டின். சி, சேட்டன் கேள்வி பாரு எவ்வளவு இதுவா இருக்கு பாருங்க. நீ கடவுளுடைய குமாரனே ஆனால் கொஸ்டின். கடவுள் அப்படியா சொன்னாரு? சாப்பிடக்கூடாதா சொன்னாரு? இந்த கனியை சாப்பிட்டா நீ அவரை போலே மாறிடுவேன்னு கடவுள் தெரியும். எப்படி இன்டென்ஷன்ஸை மாத்திரான் பாத்தியா சாத்தான். நல்ல இன்டென்ஷன்ல கடவுளோட வார்த்தையை தியானிக்க விட மாட்டான், நல்ல இன்டென்ஷன்ல கர்த்தருக்கான செய்கைகளை செய்ய விட மாட்டான். எல்லாத்துலயும் ஒரு கொஸ்டின் இருக்கும். நீ கடவுளோட பிள்ளையா ஆனால், நீ கடவுளுடைய, நீ வந்து கடவுள் அப்படியா சொன்னாரு, அப்படி கொஸ்டின்ஸ், ஆல் கொஸ்டின்ஸ் லீட்ஸ் டு ராங் இன்டென்ஷன். நெக்ஸ்ட், he overcame the lust of flesh. எப்படின்னா மனுஷன் அப்ப உடனே ஒரு பதிலடி கொடுக்குறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுள் எதுவுமே வந்து பிதாவின் அனுமதி இல்லாம செய்ய மாட்டாரு. he just obeys the father. நெக்ஸ்ட் என்ன பண்றான்னா, pride of life. pride of life. ஏசாமிய வந்து ஹை பாயிண்ட் ஜெருசலேம் சிட்டி கூட்டு போயிட்டு அங்க ஹை பாயிண்ட் ஆஃப் த டெம்பிள் கூட்டு போயிட்டு இங்க வந்து ஏசாமி நிக்க வச்சு இங்க வந்து குதின்னு சொல்றான். ஹை பாயிண்ட், கீழே குதி, தூதர்கள் வந்து உன் கால்கள் கல்லிடராதபடி உன்னை ஏந்தி கொள்வாங்க அப்படின்னு சொல்ற. இஃப் யூ, இங்கேயும் அங்கதான் திருப்பி ஐடென்டிட்டி, இங்கேயும் ஐடென்டிட்டி. pride of life. if you are the son of God, fall down அப்படின்னு சொல்றான். அப்ப ஏசாமி நினைச்சிருந்தா, நான் யார் தெரியுமா, நான் தேவனுடைய குமாரன். ஐடென்டிட்டி கிரைசிஸ். இப்போ நான் கடவுளோட பிள்ளை, நான் விழுந்தா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்திருக்கலாம். இப்போ இருக்கிறவங்க எல்லாம் நம்மளாம் அனுப்பிச்சா நம்ம ப்ரூவ் பண்றதுக்கே சில காரியங்கள் பண்றோம். இந்த மாதிரி தான் நிறைய பேர் கடவுளுக்காக ப்ரூவ் பண்ணி துணியுடன் உடலை சுட கொடுத்து, அன்பில்லாம, ரெவலேஷன் இல்லாம, கடவுளோட ஞானத்துல வார்த்தையை இன்டர்பிரேட் பண்ணாம, மாம்சரீகமா கடவுளோட வார்த்தையை இன்டர்பிரேட் பண்ணி, கடவுளோட அன்பு தான் கடவுளோட ஞானத்துல இன்டர்பிரேட் பண்ண வைக்குது ஒவ்வொரு வசனத்தையும். அதனால அன்பின்லாம் எல்லாம் வீணு. ஈவன் யுவர் நாலேஜ் அபவுட் காட் இஸ் வீண். ஸோ ஒழுங்கான இன்டென்ஷன்ல நான் கடவுளோட வார்த்தையை புரிஞ்சிக்கலன்னா நான் வந்து இந்த மேல இருந்து கீழே குச்சி செத்துருவேன். அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, காலத்துக்கு முன்பதாகவே துணியுடன் உடலை சுட கொடுத்து மறிக்கிறாங்க. காலத்துக்கு முன்னாடி நான் யார் தெரியுமா, கடவுளோட பிள்ளை சொல்லிட்டு பாம்பு குத்து வச்சு சாவடிக்கிறது, இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணு, ஷோ தே ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட், ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணும் அப்படின்னு சொல்லி துணிவுடன் பண்றாங்க. துணிவுடன் வித்வுட் எனி ரெவலேஷன், வித்வுட் எனி அண்டர்ஸ்டாண்டிங், வித்வுட் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட். ஸ்பிரிச்சுவல் வே டிசைன் பண்ணாம மாம்சத்தின்படி கடவுளோட வார்த்தையை அறிஞ்சு, that very well shows they have discerned the word of God in a fleshly way. அதனால பாம்பை கையில குத்து வைக்கிறாங்க. அப்புறமா ஒரு எல்லாம் கத்து சாவரனா பாக்குறாங்க, பிசிக்கல் ரெம்ல பண்ண வைக்கிறாங்க. சரி, ஏசாமி இப்படி நினைச்சிருந்தா இந்த பிசிக்கல் ரெம்ல தன்னை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கலாம், கீழே விழுந்து குடிச்சிருக்கலாம். ஆனா ஏசாமி பண்ணல. ஐடென்டிட்டி கிரைசிஸ் வருது. பிரைட் ஆஃப் லைஃப். உன்னதான் நீ தான் கடவுளோட குமாரனாச்சே, தூதர்கள் வந்து உனக்கு வாக்கு தத்தமாச்சே, உன் கால்கள் கல்லிடராதபடி தாங்கிக் கொள்ளுவாங்க. கால் வந்து கால் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த வசனத்தை ஒரு பிசிக்கல் ரெம்க்கு யூஸ் பண்றாங்க. இல்ல, கால்னா லிட்டரலி நாட் திஸ் ஃபீட். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல ஃபுட் ரெஃபர்ஸ் டு ஃபெய்த்.
அதனால்தான் வந்து ஆவியானவர் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம்ம விசுவாசத்தில் வலுவாதபடி, the angels also working for our salvation, விசுவாசத்தில் வலுவாதபடி நம்மளை வந்து கிறிஸ்துவின் முன்னாடி தகுதி உள்ளவர்களா நிக்க வைக்கிறார். ஸோ விசுவாசத்தில் stumble in faith, foot stumble ஆகாதுன்னா will not stumble in faith ன்னு அர்த்தம். அப்போ அதுதான் ஸ்பிரிச்சுவல் மீனிங். இப்போ வந்து கால் இடறி கீழே விழுறவங்க கடவுளோட பிள்ளை கிடையாதா? ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை, நம்ம விழாம இந்த சின்ன வயசுல இருந்து நம்ம விழவே இல்லையா? நம்ம இப்போ நடக்க கத்துக்கிட்டது விழவே இல்லையா? அப்போ நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணல, அதனால நம்ம கடவுளோட பிள்ளை இல்லாம போயிருமா? ஒரு சீப்பா ஒரு ஹவு கேன் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் காட்? பவுலுக்கு வந்து பாம்பு குத்துச்சு, அவன் சாவே இல்லை, நானும் ப்ரூவ் பண்ணிக்கிறேன், சாவுக்கு எதுவான எதை சாப்பிட்டாலும் ஒன்றும் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு விஷத்தை குடிக்கிறது, அவன் செத்து போயிருது. பவுலுக்கு நேச்சுரலா நடந்துச்சு. அவர் சும்மா அவர் வந்து ப்ரூவ் பண்றதுக்காக போல. பவுல் வந்து பாம்பு வா குத்து, நான் வந்து சாவறேன்னா எல்லாருக்கும் காமிக்கணும், என் பிரசங்கம் அப்பதான் எல்லாரும் கேட்பாங்க, இல்ல அதுக்காக பவுல் வந்து பண்ணவே இல்லை. பவுல் நேச்சுரலா ஒண்ணு பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாம்பு குத்துது, கடவுளை வந்து சேவ் பண்றாரு. அது வேற. இது வந்து ப்ரூவிங் டு த சொசைட்டி தட் யூ ஆர் சைல்ட் ஆஃப் காட். நான் வந்து பாம்பு கொத்தியே சாக மாட்டேன், ஏன்னா சாவுக்கு எதுவான எது சாப்பிட்டாலும் பிலீவர்ஸ்க்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் போய் விஷயத்தை எடுத்து குடிக்க முடியுமா? அதே மாதிரி ஏசாமி நினைச்சிட்டு நான் வந்து இந்த வார்த்தையை தப்பா ஒரு மாம்சரிகமா அறிஞ்சிட்டு என் கால்கள் இடராது, தூதர்கள் வந்து தாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளெஷ்லி வேலை ஏசாமி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாருன்னா he would have killed himself. Jesus would have killed himself. அதுக்கப்புறமா ஒரு பர்பஸ், காலத்துக்கு முன்னாடி இறந்திருப்பாரு. கடவுள் வந்து அவர் சேவைக்கு போனதான் பர்பஸ். தன்னோட பர்பஸ் கூட செய்ய முடியாம காலத்துக்கு முன்பதாக இறக்குற நிறைய ஆட்கள், பிகாஸ் they want to prove to the world that they are the children of God by doing stupid things without revelation, without knowing what is God's will. ஏசாமி எப்படி பாருங்களேன், எவ்வளவு அழகா ஜெயிக்கிறாரு பாரு. எல்லாத்தையும் ஆவிக்கேற்றபடி அறிந்திருந்தனால, ஆவிக்கேற்ற டிசர்ன்மெண்ட் இருந்ததுனால, இந்த ஃபூட் வந்து ஃபெய்த்தை பத்தி பேசுது. அப்ப தேவனாகிய கர்த்தரை சோதிக்க கூடாது. அப்படி nobody should test God by a physical realm. கடவுள் ஏதோ செஞ்சாதான் கடவுள் உயிரோடு இருக்காரு. நம்ம பார்த்து விசுவாசிக்கிறோம், காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவதி. நம்மள பாக்கியவான்கள். ஏன்னா பார்த்து பழைய ஏற்பாடுல கடவுள் அப்பியர் ஆனாரு, பார்த்து விசுவாசிச்சாங்க, அவங்க பாக்கியவான் கிடையாது. நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம், அதான் சால்வேஷன். வாட் இஸ் சால்வேஷன்? வாட் இஸ் சால்வேஷன்? நம்ம தேவனை கிறிஸ்துவ அன்பு கூறுறோம். நம்ம காணில பார்க்கலினாலும் கிறிஸ்துவ அன்பு கூறுறோம், அதுவே நம்மளுடைய சால்வேஷன். A faith makes us to love Christ even if we don't see him. அதனாலதான் நம்ம பாக்கியவானா இருக்கும், அதனாலதான் நம்ம சால்வேஷன் குள்ள போறோம். பார்த்தவங்க யாருமே சால்வேஷன் அடையலையே, பார்க்காத நம்ம தானே சால்வேஷன் கொடுத்திருக்காரு. அப்ப வந்து நின்னாரு, முன்னாடி நின்னாரு. அப்ப ஒளி தூதனும் ஏசாமி போல விஷம் போட்டு வருவான், அப்படி எக்ஸாக்டா ஏசாமி எட்ட இருப்பான். ஏன்னா அவன் பார்த்திருக்கான் கடவுள்ல த்ரோன்ல. He knows what God is exactly like. He can exactly appear like Jesus and people mistake him. நான் இங்க போனேன், நான் கடவுளை பார்த்தேன், நான் ஹெவனுக்கு போனேன், நான் கடவுளை பார்த்தேன்னு. ஏன் ஹெவன்ல தானே ஒளியின் தூதன் இருந்தா, அப்போ வந்து எல்லாத்தையும் காமிச்சு he knows the infrastructure of heaven. He can show the exactly the same way. ஏசாமி சொல்லிட்டாரு, ஹெவன்ல இருந்து யாராவது போனாலோ ஹெல்ல இருந்து யாராவது போனாலோ, லாசரஸ் அந்த ரிச்மேன் கதையில அவங்க நம்ப கூடாது, அது மாதிரி நம்பவே கூடாது, அது மனம் திரும்புதல் உண்டாகாது. அப்படி யாராவது போய் ஹெவன்ல இருந்து சாட்சி சொன்னாங்கன்னா மனம் திரும்புதல் உண்டாக கூடாது, தப்பான மனம் திரும்புதல். ஒரு ஹெவன் மேல இருக்கிற மோகத்தினாலேயோ கோல்டு வீதி, அப்பா நான் கடவுள் அப்படியே கடவுள் மேல கிரௌன் வைப்பாரு, எல்லாமே ப்ரைடு. அதே மாதிரி ஹெல், ஐயோ பயம், ஃபியர் ஆஃப் ஜட்மெண்ட்னால ஒரு மனம் திரும்புதல் உண்டானா மனம் திரும்புதலே கிடையாது. ஒரு ஃபேண்டசிக்னால ஒரு மனம் திரும்புதல் உண்டானாலோ, ஒரு பயத்தினால மனம் திரும்புதல் உண்டானாலோ அது மனம் திரும்புதல் இல்ல. அப்ப ஏன் ஹெவனை குத்த சாட்சி ஹெல்ல குத்த சாட்சி சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு. கடவுளோட வார்த்தை இருக்குன்னு ஏசாமியே சொல்றாரு, let them learn from the teachings, writings of prophets and law of Moses. அவங்களுக்கு உலகத்துல அது இருக்கு, கடவுளோட வார்த்தை இருக்கு, let them believe it. ஏன்னா கடவுளுடைய வார்த்தையினால்தான் மனம் திரும்புதல் உண்டாகணும். ஹெல் எவ்வளவு பெருசு தெரியுமா, ஹெவன் எவ்வளவு அப்படி சொல்லி பயமுறுத்தி ஒருத்தனை மனம் திரும்ப வைக்கிறது தப்பு. அது மாதிரி ஹெவன் எவ்வளவு அழகா தெரியுமா, அப்பா அவங்க போன அப்படியே தங்க வீதி, அப்படியே கடவுள் சிங்காசத்தோட வாவான்னு கூடுவாரு, அப்படியே பூலா சிரிக்கும், இதுவும் தப்பு, ரெண்டுமே தப்பு. ஒருத்தனை ஃபேண்டசி வேர்ல்ட்ல வாழ வைக்க கூடாது. அப்போ இதுதான் ஏசாமி வந்து மாம்சரீகமா எதுவுமே அறிஞ்சிக்கல. சாத்தான் வந்து என்னதான் ஏமாத்தணும்னு பார்த்தாலும் அவர் ஏமாறல. இப்போ ஐடென்டிட்டி, ப்ரைட் ஆஃப் லைஃபை ஓவர் கம் பண்றாரு. அவர் நினைச்சதான் நான் கடவுள் குமாரன், யார் தெரியுமா, நான் கடவுள் குமாரன் இப்ப குதிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு குதிச்சிருக்கலாம், காலத்துக்கு முன்பதான் இறந்திருக்கலாம். அவர் வந்த பர்பஸே போயிருக்கும். ஏசாமி வந்தது உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா சாகணும், அதான் உண்மையான டெத்து. அதனாலதான் வந்து பாரிசீஸ் வந்து அவர் தள்ளி விட நினைச்சுக்கும் போது he disappeared. He did not want him to be killed before going to cross.
அப்ப எப்படி பாரிசீஸ் வந்து அவரை கில் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, அதே சாத்தா அவன் காலத்துக்கு முன்பதாக, ஏசாமி காலத்துக்கு முன்பதாக அவரை கில் பண்ணணும்னு நினைச்சு ஒரு டெஸ்ட் கொடுக்குறான். நீ புதி ஒன்றும் ஆகாது, உனக்கு நீ தான் கடவுளோட பிள்ளையாச்சு, உனக்கு கடவுள் ஏஞ்சல்ஸ் வந்து தாங்குவாங்க. இல்ல அப்படின்னு நான் கண்டிப்பா ஏசாமி தான் செத்துருப்பாரு. ஏன்னா கடவுளுடைய சித்தத்துக்கு மீறி செய்யல எல்லா காரியமும், மாம்சரிகமா செய்யற காரியமும் கடவுளோட பிள்ளைங்களுக்கு டெத்து தான் கொண்டு வரும். கடவுளோட பிள்ளையே ஆனாலும் அது தப்பு தான். நம்ம பிதாவின் சித்தமா இல்லையா தெரிஞ்சுதான் செய்யணும். அது பாக்குற நல்ல காரியமாட்டும் இருக்கும், விஸ்டம் மாட்டமே இருக்கும், ஞானம் மாட்டமே இருக்கும். ஆனா எல்லாத்தையும் நம்ப கூடாது. அது பாக்குறதுக்கு கடவுள் சித்தம் மாட்டமே இருக்கும். பார்த்தா பிதாவே பிதாவே உன் நாமத்தினால பிசாசுகளை ஓட்டினும் வியாதியஸ்த கடவுள் சித்தம் மாட்டமே இருக்கு. சுவிசேஷம் சொன்னோம், இவ்வளவு நல்ல காரியம் எல்லாம் பண்றாங்க. கடவுள் உனக்கு வந்து அவன் சூப்பர், ஆனா கடவுளுக்கு அக்கிரம செய்கை காரணங்களே என்னை விட்டு அகன்று போங்கள். சோ இது பிரைட் ஆஃப் லைஃப் ஏசாமி ஜெயித்தார். நெக்ஸ்ட் வந்து ஜீசஸ் ஓவர்கம் லஸ்ட் ஆஃப் ஐஸ். லஸ்ட் ஆஃப் ஐஸ் எப்படி ஏசாமி வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மவுண்டன், ஹையஸ்ட் மவுண்டன்ல கூட்டு போயிட்டு உலக ராஜ்யத்தை காமிக்கிறான். உலகத்துல இருக்க பில்டிங்கு, லஸ்ட், ஆல் சந்தோஷங்கள், எல்லா சந்தோஷங்கள் எல்லாம் அந்த உலகத்துல இருக்க எல்லா வேர்ல்ட்லி கிங்டம், பிகாஸ் ஹி இஸ் த ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்டு. உயர்ந்த மலை கூட்டு போயிட்டு ஹோல் வேர்ல்ட்லி கிங்டம் பிசிக்கல் ரெம்ம காமிக்கிறான். ஏசாமிக்கு தெரியும், மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் திஸ் ரெம். அதனால்தான் பல தடவை பீட்டரே கண்டிச்சார். பீட்டர் வந்து அவன் இந்த உலகத்தில், ஏசாமி இந்த உலகத்துல ராஜா ஆக்கணும், அவர் டிசைபிள்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல ராஜா ஆக்கணும்னு நினைக்கும் போது அந்த பீப்புள் ஆஃப் எல்லா பீப்புளும் உலகத்துல ராஜா ஆக்கணும் அவர் வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கும் போது he disappeared. He doesn't want to show இந்த ஹோப்பை கொடுக்க விரும்பல கடவுள். அவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வரான், அவனுக்கு என் மேல அதிகாரம் கிடையாது, அவனுக்கு என் மேல எந்த அதிகாரம் கிடையாது. இந்த உலகத்தின் அதிபதி என்னன்னா, இந்த ராஜ்யத்தின் அதிபதி ஏசாமி கூட்டு போயிட்டு உலக ராஜ்யத்தை காமிக்கிறான். இது நீ தாழ விழிஞ்சு பணிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்குறேன், உலக லஸ்ட், உலக இன்பம், பெரிய பெரிய பாரு எவ்வளவு அழகா இருக்கு பாரு, இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு காமிக்கிறான். ஆனா ஏசாமி தெரியும், இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்தது இல்ல, உலகமும் அதோட இச்சையும் அழிஞ்சு போகுது. சாத்தா வந்து என்னத்தை காமிக்கிறான், ஒரு அழிஞ்சு போற ஒரு காரியத்துல லஸ்ட் தூண்டுறான். லஸ்ட் ஆஃப் ஐஸ் எதுனாலன்னா அழிஞ்சு போற ஒரு உலக காரியம். பிகாஸ் ஹி இஸ் த கிங், உலகத்தின் அதிபதி, அவன்கிட்ட உலகம் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகம் வந்து பிசிக்கல் வேர்ல்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுதான் எல்லாரும் ஏமாத்துறான். ஏவாள் எப்படி ஏமாத்துறானோ, கனி அழகா இருக்கு பாக்குறதுக்கு, அதே மாதிரி ஏசாமிக்கும் இந்த உலக ராஜ்யத்தை காமிச்சு, பாரு எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு ரிச்சா இருக்கு, எவ்வளவு ப்ராஸ்பரிட்டி இருக்கு பாரு, எவ்வளவு சந்தோஷமா காசோட வாழ்றாங்க, நீ அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். பெண்ணி நிச்சய காமிச்சிருப்பான், மணி ரிச் பீப்புளை காமிச்சிருப்பான், இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சாலமன் ராஜா சொல்வார்ல, என்ன சந்தோஷத்தை நிறைவேற்றதுக்காக he was so rich, தன்னோட சந்தோஷத்தை நிறைவேற்றதுக்காக வைன்யார்டு, பெண்கள் எல்லாம் ரொம்ப என்னென்னலாம் தனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குமோ எல்லாத்தையும் கட்டினாராம். அங்க போய் பிரவேசிக்கும் போது சடனா he felt everything was useless. இந்த சூரியன் கீழ் எல்லாம் மாயை மாயை மாயை. everything that I do for my happiness last only for a short time. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அப்ப ஏசாமி வந்து அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் பர்சன், எவ்வளவு அழகான பர்சன் பாருங்களேன். அவர் இந்த ராஜ்யத்தை சேர்ந்தது இல்லைன்னு தெரியலன்னா இந்த ராஜ்யத்துக்கு காலை வந்து பணிஞ்சிருப்பார். அப்ப என்ன சொல்றாரு, அப்புறம் சாத்தானே, தேவனாய கர்த்தரை மட்டுமே நீ வர்ஷிப் பண்ணு. ஏன்னா அவர் ஏற்கனவே எனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு. இந்த ராஜ்யம் இந்த பிரபஞ்சத்தை சேர்த்தது கிடையாது. It belongs to a different dimension, different realm. இந்த பிரபஞ்சத்தை காலத்தை என்னை ஏமாத்தாது, அப்புறம் சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு சாத்தாத்தை எதிர்த்து நின்னாரு அன்னைக்கு. இதே மாதிரி நம்ம ஏவாள் வந்து அந்த மாதிரி எதிர்த்து நின்றுந்தான்னா இன்னைக்கு விழுந்திருக்க மாட்டான். அதான் சொல்றாரு, நீ சாத்தானை எதிர்த்து நில்லு. எப்ப எதிர்த்து நிற்க முடியும்? நம்ம ஏசாமி கூட சேர்ந்தவங்களா இருந்தா தான் நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஏசாமி எதிர்த்து நின்னா அதுக்கப்புறம் புஷ்ன்னு போயிட்டான், காணா போயிட்டான். சோ அந்த 3 டெம்டேஷனும் ஏசாமி வந்து ஜெயித்தனால்தான் சாத்தானால அவனோட பிரசன்ஸ்ல நிக்க முடியல, போயிட்டான். சோ சாத்தானை எதிர்த்து நின்னாரு. அவர் நினைச்சிருந்தா மாம்சரீகமா இன்டர்பிரேட் பண்ணிருப்பாரு ராஜ்யத்தை. அவர் ராஜ்யம் வந்து இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்தது கிடையாது. எவ்ரிதிங் இன் தி ஐஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். உலக ஆவியானவர் எப்படி போதிச்சாரோ அதுபடி, என்னுடைய குமாரனுக்கு வேற ராஜ்யம் இருக்கு. the ராஜ்யம் that belongs to heaven, அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அப்படிப்பட்ட 3 டெம்டேஷனையும் ஏசாமி ஜெயித்து ஏவாள் விழுந்த எல்லா காரியத்திலையும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா நம்ம மாத்திருக்காரு. நம்மளும் நம்ம வீக்னஸ் நம்மளுக்கு தெரியும். அவருக்கு நம்மை போலவே சோதிக்கப்படுறதுனால he became a high priest for us. He knows our weakness. அப்படியே தப்பு பண்ணா கூட God is willing to நம்மளுக்காக பரிந்து பேசுற ஒருத்தர் இருக்காரு. அதனாலதான் யோபு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்காக பரிந்து பேசுற ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு. நான் குற்றவாளி என்னை தீர்க்க மாட்டார்.
இருந்தாலும் as a child of God we have to have the true knowledge of God. You shall know the truth and the truth shall set you free. நான் யாரை சேர்ந்தவன், நான் ரெண்டாவது ஆதாமை சேர்ந்தவன் என்று தெரிஞ்சாதான் I will not fall into temptation. I will keep the wisdom of God. ஏன்னா the wisdom of God saves me from prostitute. The wisdom of God saves me from the way of death. The wisdom of God protects me from the temptation of Satan. Flesh. So ஏசாமி வந்து he appeared in flesh. He is condemned sin in flesh. He crucified the flesh. எது அந்த ஃப்ளஷ் மூலியமா கொண்டு வந்த எல்லா காரியத்தையும் ஏசாமி வந்து வாழ்ந்த காலத்திலையும் பண்ணாரு, சிலுவிலையும் பண்ணாரு. வாழ்ந்த காலத்துல he condemned flesh. He condemned sin in flesh. அப்போ வந்து எந்த அளவுக்கு பாவத்தை வந்து கண்டம் பண்ணாரு பாரு. நம்ம பாவத்துக்கு எதிர்த்து நிக்கிறோமா, சாத்தானுக்கு எதிர்த்து நிக்கணும். We should not remain in darkness anymore because we have been made alive in Christ. அப்போ கிறிஸ்துவின் அவயங்களை நீதிக்கு ஒப்படைக்கணும். மறுபடியும் பழைய மனுஷ நாட்டம் போயிட்டு அநீதிக்கு ஒப்படைக்கூடாது. முந்தைய நான் அநீதிக்கு ஸ்லேவா இருந்தேன், ஆடம் 1க்கு ஸ்லேவா இருந்தேன். அதனால என்னோட அவயங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் அநீதிக்கு ஒப்படைச்சேன். இப்போ என்னோட அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அவயங்களா ஆயிடுச்சு. இப்போ அதே அவயங்களை வந்து எப்படி நான் அநீதிக்கு ஒப்படைக்க முடியும், ப்ராஸ்டியூட்டுக்கு ஒப்படைக்க முடியும்? அந்த அவயங்களை எடுத்து போய் நீதிக்கு ஒப்படைக்கணும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஏசாமி வந்து அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாரு. அவர் நினைச்சிருந்தா தன்னுடைய சின்னுக்கு ஒபே பண்ணும்படி செஞ்சிருக்கலாம், சாத்தானுக்கு ஒபே பண்ணிருக்கலாம். He knew who he was. Jesus knew he was Christ in the heavenly realm. Jesus knew his identity, that he was the Son of God.